வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற சாப்டரில் தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் கொஸ்டின். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, அப்புறம் 3, 3, 3, 4 இப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏவை கொடுத்துட்டு ஏவையும் பியும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த தமிழில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புரியுது, கிளியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்குள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் -2, -3, -2, -4 இது வந்து ஒரு செட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பாருங்கள் -2ல் ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தது நான் கீழே எழுதுகிறேன் உங்களுக்கு எளிமையாக புரியுதுக்காக. ஸோ 0, 3, 0, 4 அடுத்தது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துலேயுமே 0 தான் இருக்குது. அடுத்தது 3, 3 அண்டு 3, 4. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து -2, -2ன்னு இருக்குது. செகண்டு இதில் 0, 0ன்னு இருக்குது. தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 3, 3ன்னு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன, நம்மளோட ப்ராடக்ட் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன இது ப்ராடக்ட்டு பி கிராஸ் ஏ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பியை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம். பின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு வர நம்பர்னால் பி. அப்போது -2, -2 ரெண்டு வருது பார்த்திங்களா, அதுக்கு பதிலாக -2வும் ஒரு வாட்டி -2வும் அதுக்கப்புறம் 0 அப்படின்றதும் 0. ஏன்னா ரெண்டாவது ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா 0 தான் ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு வருது. அப்போ -0, அடுத்தது 3, 3 அப்போ 3. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி செட் ஆஃப் -2, 0, 3. இப்போ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராடக்ட்டில் வெர்டிகலாக பார்க்கணுங்க. வெர்டிகலாக பார்க்கும்போது என்ன இருக்குது, ரெண்டாவது ப்ராடக்ட் எல்லாத்துமே 3 தான் இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 3. ரெண்டாவது இது வெர்டிகல் லைனில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஸோ 4. இப்போது இப்படி தாங்க ரொம்ப எளிமையாக இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ப்ராப்பராக எழுதிக்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு set of 3, 4, b equal to set of -2, 0, 3. ஸோ நீங்கள் இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதுங்க, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம்மோட பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு நம்ம போடுற வீடியோக்களும் உடனுக்குடன் வரும். ப்ளஸ் எல்லா சம்மோட பிடிஎஃப் காப்பியும் அந்த டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க.